ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசியல் களத்தில் திரையுலகில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு நடிகர் திரிசா அவர்களும் சங்கீதா அவர்களும் பிரிவு அப்படிங்கிற செய்தி. இந்த பிரிவு இப்போ வதந்தியாக மாறப்போகுது. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழ போகிறாங்களாம். கொஞ்ச நாளாகவே இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்து வர்றதாகவும் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடி இருந்த செய்திகளும் வெளிவந்துச்சு. இந்த சூழலில் இரு குடும்பத்தை சேர்ந்த மூத்த உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் முன்னிலையில் சுமூகமாக சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. இந்த முயற்சியின் பலனா 2 பேருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மறுபடியும் 2 பேரும் வாழ சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக கொஞ்ச நாளாவே லண்டன்ல இருந்து சங்கீதா அவர்களும் இப்போ சென்னைக்கு வர போறாங்க. 2 பேரும் மறுபடியும் ஒரே வீட்டில் தங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. இனி இவங்களுக்குள்ள பிரிவே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் சரி, எதுவுமே கண்டுக்காதீங்க. 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் விஜய் ரசிகர்களுடைய பெரும் ஆசையாகவும் இருக்கு. விஜய் மற்றும் திரிசா திருமணம் விழாவில் கலந்து கொண்டது மிகப்பெரிய பேச்சு பொருளாகவும் மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களுடைய அம்மா அவங்களோட இறப்புல கூட ஒன்றா கலந்துக்கிட்டது எல்லாம் மிகப்பெரிய அளவில் கோவத்தை ஏற்படுத்திச்சு. நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ரசிகர்கள் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டு சொன்னாங்க. எதிர்பார்த்த மாதிரியே எல்லா விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக 2 பேரும் சேர்ந்து வாழ போறாங்க. நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதாக சொல்லப்பட்ட சட்டப்பூர்வ பிரச்சனைகளை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரலாம். இந்த மகிழ்ச்சியான இணைவு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. தளபதி தொண்டர்களும் ரசிகர்களும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் தேவையில்லாமல் நிறைய பேர் அவரை நோகடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த குடும்ப விஷயம்தான் அவருக்கு மிகப்பெரிய மைனஸாகவும் இருந்துச்சு. சொல்ல போன குடும்பத்தையே அவர் பார்த்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க.